ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் கனவா மீன் கிரேவி செய்யலாம் வாங்க. கனவா மீன் மார்க்கெட்டில் இப்போல்லாம் அதிகமாக வருது. 100 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கனவா மீன் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது போல் மையெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம கனவா மீன் கிரேவி செய்ய கனவா மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. கடமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மீன் தான்ப்பா இது. இடுப்பு வலி, கழுத்து வலி, நரம்பு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியதான் இந்த மீன். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து இதை முதல்ல வேக வச்சுக்கலாம். தண்ணி குறைவாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு மீனை எடுக்காதீங்க, அப்போ டேஸ்ட் கம்மியாயிடும். சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துடணும். அப்போ தான் உப்பு பிடிச்சி சூப்பரான சுவையில் மீன் வரும். இப்போ உப்பும் சேர்த்தாச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த தண்ணியை வடிகட்டாமல் அப்படியே சிம்மில் போட்டு விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நம்ம அதில் போட்டுக்கலாம். ரொம்ப பேர் கனவா மீன் வாங்க மாட்டாங்க, வேகமாக வேகாதான்ற சந்தேகம். இஞ்சி பூண்டு இதில் சேர்த்தாச்சு. கனவா மீனை க்ளீன் பண்ண தெரியாமையே நானும் ரொம்ப நாளாக வாங்காமல் இருந்தேன். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கனவா மீன் க்ளீன் பண்ண தெரியாமல் ரொம்ப நாள் வாங்காமல் இருந்தேன்ல, உண்மைதான்ப்பா. இப்போ நம்ம சேனலில் நானே அதை ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணுறது எப்படின்னு போய் பாருங்கள். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி இது கடமாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு முறை நம்ம சந்தேகப்பட்டெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மீனினாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சத்தானது தான். கனவா மீனோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 2 முறை, வாரத்துக்கு 2 முறை இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சுட சுட டேஸ்டான கிரேவி ரெடி. சாதத்தோடு போட்டு அப்படியே சாப்பிட்லாம், சைடிஸே தேவையில்லை. இது போல் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் விருப்பத்தை என்னென்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.